மாணிக்க வாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவை 15ஆம் நாள் பாசுரம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரைக் கண் பணிப்ப பாரொரு கால் வந்து அணையாள் விண்ணோரைத் தான் பணியாள் பேரையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தாள் வார் உருவப் பூண் முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவப் பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். பொருள்: அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள். மனம் மகிழ இவ்வாறு அவரது சிறப்புகளை பேசுவதால் விழிகளில் விழி நீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும். அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள். அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான ஈசனாரின் தாழ் பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம். விளக்கம்: மாணிக்க வாசகர் சிவலோகத்திற்கே சென்று விட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கி இருந்ததாக கற்பனை செய்து பாடியது இப்பாடல். 15ஆம் பாசுரம் நிறைவடைந்தது.